ஜிங்கு எங்கே இருக்கேன்னு சொல்லி கதறிக்கிட்டே போகிறான். அதோட அவன் கடைசியில் வந்து ரே வந்து ஜிங்குவை பார்த்துடுறான். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா ஒரு புதக்குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், என்னை காப்பாற்றுங்கன்னு பார்த்துடுறான். அதோட ரே அவனை ஜிங்குவை பார்த்த உடனே பக்கத்தில் ஏதாவது கயிறு இருக்குமா அவனை காப்பாற்றுக்குன்னு தேடி பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு கயிறுமே இல்லை. அப்போ தூரத்தில் ஒரு யானை சத்தம் ஒன்று கேட்குது. அதை பார்த்த உடனே ரேக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த யானைக்கிட்ட போய் கற்களை தூக்கி வீசி அதை கோவப்படுத்த வைக்கிறான். கோவப்படுத்த வச்சு அந்த யானைகள் எல்லாமே வந்து இந்த ரேயை துரத்திட்டு ஓடி வருது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிங்கு மாட்டியிருந்த புதக்குழியை நோக்கி இவன் ஓடி வர்றான். ஸோ யானை துரத்திக்கிட்டு வருது, இவனும் ஓடி வர்றான். புதக்குழிக்கிட்ட வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரே அந்த புதக்குழியை விட்டு ஜம்ப் பண்ணிடுறான். அந்த யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புதக்குழியை விட்டு அவன் ஜம்ப் பண்ண உடனே திரும்பும்போது அவன் ஜம்ப் பண்ண சைடை பார்த்து திரும்பும்போது அந்த தந்தம் ஜிங்கோடைய சட்டையில் மாட்டி அவன் தூக்கி எறியப்படுறான். ஸோ இப்படி அவன் தூக்கி எறியப்பட்டு காப்பாற்றப்படுறான். இவன் ரே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மரத்தில் ஏறி போய் உட்காந்துடுறான். யானையும் தலை தெறிக்க ஓடிடுது. ஜிங்கு கீழே தலையில் விழுந்து கிடக்கான். இவனை பார்த்து ரொம்ப நன்றிப்பா, நீ இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த புதக்குழி என்னை காவு வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரேயும் ஜிங்குவும் வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த ரேண்டியோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நான்சியை காணோம். இப்போ ரே ஜாக்கை பார்த்து கேட்குறான், ஜாக் நான்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜாக் வந்து கேட்குறான். ஜாக் சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் ஓடி வீட்டுக்கு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா நான்சியை காணோம் ரே அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து ரே கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். ரேக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நாங்கள் வர வழியிலையும் நான்சி இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லைன்னா நான்சி எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லி ரேக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு. அதுக்கு ரேண்டி சொல்கிறான், ரே நம்ம மரதல் கிராமத்துக்கு போய் பார்ப்போம், ஒருவேளை அழிவு கிராமத்துக்காரங்க நான்சியை கைது பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வருவோமே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேண்டின்றவன் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு ஜாக்கும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கும் ரே அவங்க ரேண்டி ஜிங்கு எல்லோரும் போகிறாங்க. அதுக்கு ரே ஒன்று சொல்கிறான், இல்லை நம்ம மருதல் கிராமத்துக்காக மாதிரி உடை அணிந்துட்டு போகணும், அப்போ தான் அழிவு கிராமத்துக்காரங்களுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து அந்த தொப்பி உடைகள் எல்லாமே வந்து அந்த மருதல் கிராமத்தில் உள்ளவங்க மாதிரியே வந்து வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. எல்லோரும் மருதல் கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்து ஒவ்வொரு கடையாக வந்து போய் சுற்றி பார்க்குற மாதிரி நான்சி எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரே வந்து நான் தனியாக போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஜாக்கும் வந்து ரேண்டிகிட்ட சொல்கிறான், நீ தனியாக போய் தேடு, ஏன்னா நீ இந்த கிராமத்தை சேர்ந்தவன், நாங்கள் உன் கூட இருந்தால் சந்தேகம் வரும், நீ தனியாக போய் தேடு அப்படின்னு சொல்லி ரேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அதேமாதிரி ஜிங்கும் இந்த ஜாக்கும் போய் ஒவ்வொரு கடையாக போய் சுற்றி பார்த்து நான்சி இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. ரேண்டி அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கடைக்குள்ளே போய் தேடுறான், ஏன்னா அவன் அந்த கிராமத்தை சேர்ந்தவன். நான்சி இல்லைன்னு சொன்ன உடனே அதோட நான்சி இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயும் அவன் வெளியே வந்துடுறான். ஜிங்கும் ஜாக்கும் இவங்களும் நான்சி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரே ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமா போய் ஒளிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கான். ஜிங்கு ஜாக் இவங்க வந்து ஒரு இடத்துல கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிங்கு ஜாக் ரேண்டி இவங்க 3 பேரும் சந்திச்சு ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான்சி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிங்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் ரே எங்க அப்படின்னு சொல்லி ஜிங்கு வந்து இவங்களை பார்த்து கேட்குறான். அதுக்கு ரேண்டி சொல்கிறான், சரி இனி தனியாக போக வேண்டாம், ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாவே போகிறாங்க. ஸோ ரேண்டி ஜிங்கு ஜாக் 3 பேரும் ரேயவும் நான்சியும் தேடுறாங்க. ஸோ இப்போ ரேயும் காணோம், நான்சியும் காணோம். இவங்க 3 பேரும் இப்போது அவங்க 2 பேரையுமே தேடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னா, அழிவு கிராமத்துக்காரன் ஒரு ஆள் சொல்கிறான், இந்த பொண்ணு யாருடைய உதவி இல்லாமல் இந்த கிராமத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது, அது யாருன்னு சொன்னால் இந்த பொண்ணு உயிர் மட்டுமாவது மிஞ்சும் அப்படின்னு சொல்லி கத்துறான். ரே அங்கேருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு கண்ணில் தண்ணீர் வர நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அழுகையோடு அவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே இருக்கிற பொண்ணு நான்சியை தான் வந்து அவங்க கட்டி போட்டு இந்த பொண்ணோட உயிர் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரே நான்சியை பார்க்குறான். மனசுக்குள்ளே ரே வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 அடி ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறான். டக்குன்னு ஜிங்கு ஜாக் ரேண்டி இவங்க 3 பேர் வந்து ரேயோட வாயை பொத்தி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த அழிவு கிராமத்துக்காரங்க நான்சியை சிறையில் அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரே வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மேலேயுமே கோவப்படுறான்.
அதுக்கு நம்ம ரேண்டி சொல்கிறான், மன்னிச்சிடுங்க ராக், நீங்கள் போய் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னால் உங்களை பிடிச்சி வச்சு நான்சியை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, உங்களை கைது பண்ணிவிட்டு நான்சியை கொன்றுவாங்க அப்படின்னு ரேயை பார்த்து அந்த ரேண்டின்ற பையன் சொல்கிறான். அதுக்கு ஜாக், அது மட்டும் இல்லை, நீ தான் அராக், நீ இல்லைனா அந்த அரக்கனை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். அதுக்கு ஜிங்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த சிறையிலேருந்து நான்சியை காப்பாற்ற வேறு ஐடியா இருக்கா நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரே அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னா, இந்த அரக்கை நம்பி தான் நீங்கள் வந்தீங்க, நான்சியை சிறையிலேருந்து காப்பாற்றுறது என் பொறுப்பு, நானே போகிறேன் அப்படின்னு ரே சொல்கிறான். அதுக்கு ஜாக், சரி சரி ரே, உனக்கு துணையாக நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரேண்டி என்ன சொல்கிறான்னா, சரி, எங்கள் தாத்தா சிறையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு, அந்த சிறைக்கான வழிகாட்டி என் தாத்தா அப்பாவிடம் கொடுத்துருக்காரு, அப்பாட்ட அந்த வழிகாட்டி கண்டிப்பாக இருக்கும், நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போது அவங்க எல்லாருமே போய் ரேண்டியோட அப்பாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ரேண்டியோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 8 சிறை இருக்குப்பா, அதில் மறுதல் சக்தி கிராமம் முதல் 3 சிறையில் தான் வைப்பாங்க, நான்சி கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வழிகாட்டியும் வாங்கிக்கிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. ஜாக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான்சி எந்த சிறையில் இருப்பான்னு தெரியாது ரே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரேயை பார்த்து ஜாக் கேட்குறான். அதுக்கு ரேண்டி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம 3 சிறையிலையும் போய் தேடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். 3 சிறையிலையும் போய் நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டி வந்து ஜாக்கை பார்த்து அவன் சொல்கிறான். ரே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம், நான் மட்டும் சிறைன்னு உள்ளே போகிறேன், ஜிங்கு ஜாக் நீங்கள் சிறைக்கு வெளியே இருந்து யார் வந்தாலும் ரேண்டி கிட்ட தகவல் கொடுங்க, ரேண்டி நீ சிறையின் உச்சியில் போய் நின்று தகவல் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போது எல்லோரும் அழிவு சிறையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க.